பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான வணக்கம், நன்றி. என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு இங்கே வந்து. இந்த தாமதம் ஏற்படும் போதெல்லாம், சோர்வு அதிகமாகும் போதெல்லாம், ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு தோணும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள். அப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது அது ஒரு மாதத்துக்கு தாங்குவேன். இப்படி தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வந்தது. அதனால் வணக்கம், நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. ஒரு 1.5 வருஷம் எனக்கு பொருளாதாரம் ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க. அது சுருக்கமாக எப்படி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சொல்லணும்னா, ரொம்ப நேரம் பேசினாலும் போர் அடிச்சிடும். சுருக்கமாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதனால் எடிட்ரு இப்போ வரைக்கும் எடிட்ரு மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு 80% வாங்கவே இல்லை. எடிட்ரு 6 அசிஸ்டண்ட்டு, சூர்யா, அஜித்து, விக்கி, சதீஷு, கணேஷு எல்லாம் அவங்க காசு போட்டு தான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க. என்ன எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. பயங்கரமான ஒத்துழைப்பு இப்போ வரைக்கும். எடிட்ரு, கேமராமேன் 2 பேரும், டோனி ஜான் 2 கேமரா வேணுன்றதில் பிடிவாதமாக இருந்தது. குரசவா மாதிரி பண்ணணும்ட்டு, அவரோட குழந்தைக்கு கீழே தான் நான் குரசவா மாதிரி மேக் பண்ணணும்ட்டு 2 கேமரா யூஸ் பண்ணேன். அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு டோனி ஜானையும் சுரேஷ் கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம், அந்த லெவன் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலாம்ட்டு 2 பேரும் வந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்க. ஒரு கூலி வேலை பார்க்குற ஆளோட குறைவாக நான் கொடுத்தது மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா. அவங்க 2 பேரும் அவ்வளோ பயங்கரமான ஒத்துழைப்பு. இப்போ வரைக்கும் என்னன்னு கூட கேட்டுக்கல, வந்து படம் பார்த்தோம், திருப்தி, இது போதும் அப்படின்ட்டே இருப்பாங்க. அது பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப எந்த திசையில் பயணிக்கிறேன்னு தெரியாதப்போ ஒருத்தர் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர் கொஞ்சம் ஒரு லாய்க்கான ஆள் அப்படின்ட்டு 2-3 தடவை எனக்கு அறிமுகமே இல்லையா என்பது விஜய் சத்யா அவர் தான் சொன்னாப்புல. நம்ம எனக்கு சாரை தெரியும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இந்த பிரசாத்தில் ஷோ விட்டு வெளியே வரும்போது கேபிள் சங்கர் சாரை காட்டினாங்க. அப்போ நான் அந்த ட்ரெய்லர் மட்டும்தான் வச்சுருந்தேன். பார்த்தாங்க, ஸோ மாஸ் ஹோட்டலுக்கு வெளியில் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துங்க, கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க. சரி, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. நான் அங்கேருந்து பிரசாத் ஸ்டுடியோ போகிறக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும், நான் மெதுவாக போய் டீ சாப்பிட்டு அப்படின்னு போகிறக்குள்ளே 1/4 மணி நேரத்தில் கூப்பிட்டாங்க. பார்க்கலாமா படத்தை அப்படின்னாங்க. சார் உடனே பார்க்கலாம், அதுக்கான உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா. உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு. உள்ளே வந்தார், ஆனால் பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த எதிர்பார்ப்புலாம் வெளியே போயிட்டார். நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்கள், மேற்கொண்டு பணம் என்னால் புரட்ட முடியல, நான் செலவழித்த வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டால் அதுக்கு வரைக்கும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணார். கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க. இப்படி காய் நட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் காய் காட்டினார் சார். சித்ராலட்சுமன் சாரை ஃபஸ்ட்டு காய் காட்டினாங்க. அவர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சித்ராலட்சுமன் சாரும் கேபிள் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க. ராசா சாருக்கு நல்ல பழக்கம், நீ போனேன்னா அவர் மனசு வச்சிட்டாருன்னா நடந்துடும், ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ட்டு. முன்ன பழக்கம் இல்லை, சரி இது ட்ரை பண்ணலன்னா குறைஞ்சி போயிடும்ட்டு நேராக மாணிக்கநாதன் சார் ஆஃபீஸுக்கு போனேன். காரை விட்டு இறங்கினார். சார் நான் அஸ்டேட்ரு, இந்த மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட அப்படின்போது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக நிற்கிது அப்படின்போது அவர் அப்படியே பார்த்துட்டு, என்ன சொல்கிற நீயே தயாரிச்சியா அப்படின்ட்டு, சரிவா மாடிக்குவான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார். தம்பி ஒரு விஷயம், ராஜா சார் ரொம்ப படம் திருப்தி இருக்கணும், இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார், ஏன்ட்ட எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன்ட்டு இது சங்கடப்பட வச்சிடாத, அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு அப்படின்னு. சார் நீங்கள் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைன்னா தொந்தரவு பண்ணல சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கவிஞர் கண்ணதாசன் பையன் கண்மணி சுப்புவும் நாராயணன் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ஒரு டிவியில் தான் பார்த்தாங்க. படம் பார்த்தோன்னு பிடிச்சோன்னே டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார். ஃபோனை போட்டு, சார் இது உங்களுக்கான படம், பின்னணி இசை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம், நீங்கள் உங்களோட பின்னணி இசை உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னு. சரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வா அப்படின்னா ஒரு 4 நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க. சார் இதை விட்டுறக்கூடாது வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, ராஜா சார் என்னன்ட்டு என்ன பார்த்துக்கு படம் இந்த மாதிரி வட்டார வழக்கு சார் இது முடிச்சிருக்கேன் பின்னணி
சரி கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 நாளில் கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன், பார்க்கலாமா அப்படின்னாரு. பார்க்கலாம் சார். உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் வர சொன்னார். போய் பார்த்தேன். படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்னை பார்த்தாரு. நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு. ஏன்னா என்கிட்ட 50 பைசா கூட இல்லை. நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார்ட்டு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டைம் எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணேன், ஏதாவது ரெடி பண்ணிட்டுவான். ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் இப்போ ஒரு 2 சாங் வச்சுருக்க ஒரு அமௌண்ட்டு சார்கிட்ட பேசிட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்னோன்னே ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து கேட்கு. நிஜமாகவே 30 பேர்கிட்ட கேட்டேன். அதில் ஒரு 16 பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு 20-25 நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் பாதி தான் கொடுத்தாங்க, இவ்வளோதான் முடிஞ்சுன்னுட்டாங்க. அப்போது நேராக ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக்கநாதன் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை இவ்வளவுதான் வந்துச்சுன்ட்டு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தேன். அப்போ சாரு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 60% நான் கொடுத்துருக்கேன், 40% இல்லை. அப்படியே பார்க்குறாரு, செக்கை பார்க்குறாரு, அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு. கடைசியாக என் கண்ணை ஒரு ஒரு 30 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். சரி, எவ்வளோ பேர் வழி அனுப்பிச்சி விட்ருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே விழுந்துட்டேன், காலைல விழுந்துட்டேன். கொண்டு ஒரு 12 நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க. ஒரு தெலுங்கில் ஹிட்டான ஒரு மலையாளத்தில் ஹிட்டான ராஜா சாரோட 90s சாங்கை எனக்கு எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க. இல்லை சார், இது பீரியடு படம், அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது அது வேணும், நல்லா சூஸ் பண்ணியிருக்கேன் வா அப்படின்ட்டு. அப்புறம் சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ள இது தந்தாப்புல சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வட்டாரர்களுக்கு என்னன்னைக்கும் ஒரு 4-5 பேருக்கு நன்றி கடனாக இருக்கணும். ஒன்று ராஜா சார், சக்தி அண்ணன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ரவீனா, சந்தோஷ். உங்களுக்கு இந்த 4 பேருக்கு என்னென்ன சார் இந்த எமோஷனுக்கு காரணம் என்னென்னா, ரவீனாவுக்கும் சந்தோஷுக்கும் அவங்க இப்போ நான் இந்த மேடையில் சொன்னேன்னா ஒரு செயற்கையாக தெரியும், இவ்வளோ ஒத்துழைப்புலாம் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்டுன்னு. ஏன்னா சந்தோஷ் ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல. ஒரு சந்தோஷ் ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. ஒன்று அந்த ரெட்டில் பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ளே எரிஞ்சிருச்சு, கருவேலை முள்ளுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. அப்போ ஒரு 1.5 நாள் பேசாமல் இருந்தாப்புல. இதெல்லாம் ஃபைட் மாஸ்டரை வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய ஏரியா, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னாப்புல. மரியாதை பேசுவாப்புல. நான் என் ஊரில் வளர்ந்தேன்னா அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஆமாம், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாப்புல. இல்லைங்க, இது ஒரு மாதிரி பென்னர் மாதிரி ஆசைப்பட்டேன். நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதாங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னு. அப்புறம் நான் சினிமாவில் எனக்கு முன்னாடி டிஎஃப்டியிலேருந்து ஆரம்பித்தாள். நம்மளாம் வெளியில் குடம்பத்தில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி முறையாக படித்து வந்தாள். அப்படியே உள்ளே இறங்கிட்டாப்புல. இல்லை கேமராமேனுக்கு யாருக்காவது உடம்பு முடியல, ஒரு 4 நாள் டோனிக்கு உடம்பு முடியல, என்ன வந்துட்டாப்புல, என்ன 2 கேமரா காசுலாம் போயிருமேங்கன்னு. வேலை நடக்கும், நீ தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னாப்புல. அடுத்த நாளே வேஷ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல. அவர் கேமராமேன்றது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். பட்டை கலப்பாப்புல இறங்கி உட்காந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு, நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக அமைஞ்சிச்சு. அப்படி இப்படி முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கபில் சங்கர் சார்கிட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணி வச்சேன், படத்தை முடிச்சுட்டு சார் இன்ஃபார்ம் பண்ணு, என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலான்னு. சார் ராஜா சார் வேணுன்றது ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதுனேன். இது சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறாங்க, யாரும் நம்பாதீங்க. இது 8 வருஷம் என்னோடய டைமை போட்டால் பெரிய பட்ஜெட்டு. அந்த டைம் தான் பட்ஜெட்டு. ஏன்னா அது அந்த டீட்டெயிலை பார்த்தாலும் நீ பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, டீட்டெயில் பார்த்துட்டீங்க, அவங்களுக்கே தெரியும். அதில் சார்கிட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம்ல. சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கான், அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அதுன்னு.
இது வந்து சக்தி சார் அவங்க மாதிரியே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா எல்லாரும். ஏன்னா சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோட 15 வருஷம் ஃப்ரெண்டு, அவன் கேமராமேன். அறிமுகப்படுத்த மாட்டேன்ட்டான். இல்லை அண்ணன் வந்து ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க, படம் முன்ன பின்னலாம் இல்லை, பேரை கெடுத்துடக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழ் அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன். அப்போது உங்களில் யாருன்னு சொல்ல வரும்போது ஒரு 3 பேர் என்னை கூப்பிட்டு போனீங்க. அங்கே இங்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பேசி சக்தி அண்ணன்ட்டு வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களில் 3 பேரும்போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்குது 15-20 வருஷமாகவே. அந்த 3 பேருக்கு கூப்பிட்டு போய் சக்தி அண்ணன்ட்ட படத்தை போட்டு காமிச்சோன்னா சார் ஏன்னா எல்லா குழந்தையும் வேணுன்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் கொடங்கி ஒற்றங்க சதீஷ் உங்கள் 3 பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்யாவும். அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணியிருக்க வாய் அப்படின்ட்டு சத்யாவுக்கு போய் படத்தை காமிச்சோம். பார்த்தோன்னே அப்புறம் கடன்ட்டு இங்கே வரைக்கும் கைடு அண்ணன் கைடு எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தோன்னே உடனே ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னாங்க. அப்புறம் ராஜா சார் மேட்ரு சொன்னேன். அது முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து ஒரு 30-35 நாளில் கேட்டுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. தீபாவளியிலேருந்து 24ஆம் தேதி படத்தை வரும். வந்தே 4 நாள் தான் உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள் டிசம்பர் 1 கொடுங்கண்ணே அப்படியே ஒவ்வொரு விஷயமா பார்த்து ரூல்ஸ் இங்கே வேறு கணக்கு இருக்குது, நம்ம கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவங்களே சுருக்கமாக பேசுன்றதா சுருக்கமாக பேசிக்கிறீங்க. நிறையா விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்குது. அப்புறம் வெங்கடேஷ், விசித்திரன் இவங்கெல்லாம் ஆரம்பகால நண்பர்கள். அதனால் வந்து விஜய் சத்யா, வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த அஸ்டண்டர்ட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்தே நட்பு வட்டாரம். அதனால் எதுவுமே எதிர்பார்க்க. இந்த ரவீனா சந்தோஷம்லாம் வந்து சமீப பழக்கம், 4 வருஷம் பழக்கம். அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து வந்ததுனால வந்து வீட்டில் படுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க, இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. இந்த ஒத்துழைப்பு இருந்தனால தான். பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தன், அவன் என் படத்துக்கு இது மிகையாத்தான் இருக்கு நான் சொல்கிற வார்த்தை, அதான் நிஜம். என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸே ஆகாமல் பிடிவாதமாக அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு அவன் தான் பண்ணேன். படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து 57 நாள் பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து. அவன் வந்து 72 நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான். நான் ரஃபாக அப்படியே வரைஞ்சி ஒவ்வொரு ஷார்ட்டாக வரைஞ்சி அப்படியே காட்டினேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு பென் டேப்லெட் வச்சுட்டு உயிராக நான் ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் காட்டிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் புக்கு 8 வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகம் இன்னும் அப்படியே இருக்குது. 72 நாள் எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன். இதுதானே படம்ட்டு. அப்புறம் கேமராமேனுக்கு எழுதியாச்சு. குரசவா மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அது 2 கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு கடைசியாக ஒரு ஆணிவேர் சப்போர்ட் வந்தது. அது நானும் முயற்சி பண்ணல. சக்தியானன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ இவங்கெல்லாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கணும்னு உடனே அண்ணன் ஃபோனை போட்டு சுரேஷ் சந்திரா சார் ஃபோன் போட்டு அண்ணன் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் ஒரு நல்ல படம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது பண்ணுறேன், ஆனால் இந்த மேடையிலேருந்து சொன்னாங்க இது நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேன்னு. அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது ஏதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏதாவது இல்லை நேரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான் கேட்டாங்க போல் அழுத்தமெல்லாம் சக்தி சார் யாருக்கும் பேசணும் இல்லையா, என்ன அவசியம், அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க, பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம் சார் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம். அது ஏன்னா ஒரு நாங்கள் சும்மா வேலை ரோசமாக சொல்லிக்கலாம்னு சம்பளம்லாம் கொடுத்து வேலை வாங்கணும்ட்டு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அது சாருக்காக உள்ள வந்து பார்த்தாங்க. ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம்னாப்புல. இப்படிலாம் சொல்லித்தான் கோடம்பாக்கத்தில் பல சினிமா எங்களை நெருங்க மாட்டேங்குது. அவர் சுரேஷ் சந்திரா சார் சொன்னாங்க, நாசர் சாரும் வரும், நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுமையா தூக்கி விட்ருமையா வர சொல்லுங்கயா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோமா,
அதனால் அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க. நான் சொல்லிக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க சார் என்கிட்ட சொன்னது, அதுக்கு சாட்சி சார் பக்கத்தில் இருக்காங்க. வேறு ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸு கணேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நிஜம், இதுதான் ஒரு நிஜம். கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சேன். பார்த்தாங்க. ஒரு நிறுத்தி ஒரு நாள் பிஸிமேன், பயங்கர பிஸிமேன், 3.5 லட்சம் பேர் அவர் கீழே வேலை பார்க்குறாங்க. நிறுத்தி பார்த்தாங்க. பார்த்தோன்னே அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும், நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு சார் நான் நிறைய படம் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, சார் நீங்கள் விமியோ ஆப்பில் காட்டினது தான் பெரிய திரையில் வருமா, அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க. என்ன கேட்குறீங்க, அதில் வேறு மாதிரியா வரப்போகுது, அதுதான் சார் வரும் அப்படின்னு. அப்போ இல்லை நான் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க. டிஎஸ்ஆரில் தான் ஷோ போட்டான். பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு ஒன்று சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன், அது பார்க்கணுன்ட்டேன். வந்துட்டு அப்புறம் சக்தி சார்கிட்ட தான் ஐடியா பண்ணியிருக்கேன், வச்சுருக்கோம்னு கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடற்கடன்னு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர் வந்து ஆஞ்சநேயரே அனுப்பின ஒரு ஆஞ்சநேயர் தான் அவர். எனக்கு பயங்கர சப்போர்ட். எனக்கு அவர் நான் செக்கை வந்து அவர் அது சக்தி சாரை வந்து அவர் 10 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கார். கடந்த 10 படத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரில் பார்த்தோன்னே சரி எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கணும்னு உடனே செக் எடுத்துகிட்டு சார் அப்படின்னாங்க. அப்போ அவர் சக்தி அப்போ தான் அப்படி ஷாக்காகி, என்ன இல்லை 2 படம் ஏற்கனவே தப்பான படம் பண்ணிட்டேன், செலவு 2-3 கோடி ரூபா இது செலவழிச்சு விட்டேன், இப்போ இந்த செட்டப்பு லாஸ்ட்டு இந்த இடத்துல நான் இருக்கணும் இதில் அப்படிம்போது தான் அப்புறம் இனத்தயாரிப்பு அப்படின்ற இல்லை அவர் தான் ப்ரொடியூசர். அவர் இல்லைன்னா இது எல்லாமே சாத்தியமே இல்லை. அவர் ஆணிவேர். அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ரவீனா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபோனில் கதை சொன்னி, சந்தோஷுக்கும் ஃபோனில் சிங்கப்பூரில் இருந்தால் ஃபோனில் கதை சொன்னேன், ரவீனாவுக்கும் ஃபோனில் சொன்னேன். ரவீனா வந்து கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமான ஒத்துழைப்பு என்னென்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுக்கும்போது 1990 குளமங்கலம்னு ஒரு ஊரில் ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். இந்த இன்சிடெண்ட் அப்படியே விஷுவல் அப்படியே நடந்தது. அது அப்படியே சூசைட் பண்ணது வந்து இந்த காக்கா பிறந்தது வச்சது 4 நாள் அவங்க காணாமல் போனது எல்லாம் நடந்தது. அப்போ இந்த சீக்வன்ஸை நான் கதையாக சொல்லும்போது, சார் அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பீங்கன்னு, அது பார்த்துக்கலாம், நீ வாங்க ஏதாவது ஃபைட் மாஸ்டர் டூப் போட்டுடலாம், சாரி எல்லாம் கட்டி விட்டுணும். அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சரி அப்படியா சார் அப்படி சார் எல்லாம் கேட்டு அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த போர்ஷன் கடைசியாக எடுத்தோம், அதுக்கு முன்னாடி எடுக்கணும், கடைசியாக எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிவிட்டு ஸ்பாட்டில் வந்து நாங்கள் ஒரு ஒரு சரியான ஆளை செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஹைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போகிறோம்னா க்ளோஸ்அப் ஷாட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசில் பார்த்த பெரிய விபத்து, அது நீ ஐயோ முடியாதுங்க அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக தயாராகி வந்துருந்தாங்க, ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்துருந்தாங்க. என்ன வேணாலும் எடுங்க, தைரியமாக எடுங்க, அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகாத அளவுக்கு பக்கத்தில் நிறுத்திடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டு வந்து நான் வந்து கேரக்டராக பண்ண விரும்பல, அந்த தொட்டிச்சியாக நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணுற ஒரு கார்ப்ஸ் கலர் ஷார்ட்ஸை போட்டு வந்தாங்க. எனக்கு பயமாகி போச்சு, இது ஏதாவது எங்கேயாவது நடுவில் போய் நின்றுச்சுன்னா தப்பாக இருமே அப்படின்ட்டு மறக்கும்போது, அப்போ என் ஊரில் அந்த கருது அடிக்கிறவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டுறவங்க அவங்க சொன்னாங்க, சரி தைரியமாக நீ பண்ணு பார்த்துக்கலாம், மிஷினை இந்த கண்டிஷனில் தான் இயங்கும், மிஷினை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 30 செகண்டு வீரியமாக இருக்கும், பெல்ட்டை தட்டி விட்டுறலாம் அது. அப்போ கேமரா கமிட்டு தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் ஒரு 10 பேரை நிறுத்திட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாதமாக பிடிச்சி அந்த சந்தோஷம் சொன்னதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டரை கீழே நிறுத்தி அதில் ஒரு ஏணி போட்டு ஏறி அந்த மரத்தில் ஏறிக்கிட்டு அது போகிறோம் போக சொல்லிட்டு நின்னாங்க. அவங்க வாட்டுக்கு தைரியமாக வந்து ஒரு நவரசன் கார்த்திக் மாதிரி அவங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது இயல்பாக வர்றது. அவங்க வந்து என்கிட்ட 53 சீன் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து எடுக்கும்போது அவங்க 52 54 இது 2 டீட்டெயில்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க.
அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க, நல்லாயிருக்கும் வேலை அப்படின்ட்டு. 52, 53, 54 நல்ல அக்னி நட்சத்திர வெயிலில் அப்படியே நின்றுக்கிட்டு அவங்க சொல்லுங்கள் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஊர் வேடிக்கை பார்க்குது. தூரமாக நிற்கிறவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, அதான் என்னை திட்டுற மாதிரி தெரியும். அவங்க கேட்கும்போது அப்போ சொல்கிறேன், சார் மேடம் அந்த சீனில் அது நடந்துச்சு. இப்போ வந்து அதுக்காக இந்த பொண்ணு 53 சீனில் இப்போ டீ கடைக்கு வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அவன் வந்து இப்போ சிரிக்கிறான், கையை கொண்டு விடுவின்னு அவனை சொல்கிறான். அப்படி இந்த விஷயத்த சொன்ன ஓ அப்படி இதுக்கு அடுத்தது அப்படின்னு நான் அடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமே. இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் ஓரலாம் அப்படின்ட்டு. இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் இருக்குது, பக்கத்து ஊர் ஒரு 5-6 ஊரில் எடுத்தேன்னா அங்கே பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள், பழைய கிராமம் வேணும்ட்டு போய் எடுத்தது. காலைல செருப்பு கூட உங்களை போட விடல, மொத்த படத்தில் நடித்தவங்களையும் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் போட விட்டேன். அப்போ டாய்லெட் பாத்ரூம் இல்லை. மூலவூர்ச்சின்னு ஒரு ஊர், என் ஊர் பக்கத்து ஊர், என் சொந்தக்காரங்க ஊர் இல்லை. அவங்க எதுவுமே காட்டிக்கிறல, அந்த ஊர்லேயும் இல்லை டாய்லெட் பாத்ரூம் இல்லை, பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே. அப்போ எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரில. ஒரு 7-8 நாளில் வந்து சந்தோஷையும் ரவீனாவையும் வந்து கண்டுக்கிறாம விட்டேன். ஏன்னா நான் வந்து பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் நான் அதில் கவனம் வச்சுக்கிறணும். ஏன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் எடுக்காமல் விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன், திரும்ப அசம்பிள் பண்ணவே முடியாது இந்த டீம்ன்ட்டு. அப்படி செல்ஃபிஷாக தான் நான் இருந்தேன். ஆமாம், அவங்க வந்து அப்படி ப்ராமிசிங்காக அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை. சந்தோஷம் கூட அந்த 2 இன்சிடெண்ட் வந்து தீ தொடையெல்லாம் வெந்தப்போ கோவப்பட்டாப்புல, மாட்டு வண்டியப்போ கோவப்பட்டாப்புல. சப்போர்ட்டுன்றது கிடச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். சப்போர்ட்டுன்றது கிடைக்கலன்னா அந்த விஷயம் ரோட்லேயே சுற்றிக்கிட்டு தெரியும். அதனால் இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா. நான் 1% வேலை பார்த்தேன், மீதி 19% 24 கிராஃப்டில் மீதி 23 கிராஃப்ட்டு நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். சந்தோஷ் ரவீனா ஷூட்டிங் வரைக்கும் நியாயமாக போய் சொல்லக்கூடாது, ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க. அப்புறம் டப்பிங்கில் ஒத்துழைச்சாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால. என் ஊரில் யூனிக்கான வாய்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்கவுங்கள டப்பிங் விட்டுறாதீங்க, அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டப்பிங் போகும்போது அவங்கள வீடியோ காலில் பாருங்கள் நீங்கள் சொன்னாலும் இதுவும் பண்ணுறாங்க. இல்லை ஃப்ளேவர் மாறாமல் இருக்குது, நேட்டிவிட்டி உங்கள் ஸ்லாங்கு, அவங்கள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 நாளைக்கு மட்டுமே சூப்பர் ரூட்டில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஆஃபீஸில் மதுரையில் மட்டும் போட்டிருந்தேன். இங்கெல்லாம் அண்ணன் சக்தி அண்ணன் ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது. இப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்ணுறாப்புல. இவரும் என் அண்ணன் பையன் பிரபு 2 பேரும், அவங்க 2 பேர் இருந்து என்னை பத்திரமா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப பத்திரமா பார்த்து முடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சார். கொண்டு வந்து இங்கே சேர்த்து 29ன்னு ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக்கி உங்கள் முன்னால் வந்து நிறுத்திட்டாங்க. காலம் நிறுத்திடுச்சு. இனி வந்து குறைநிறைகளோட முதல்ல வீராப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் படம்னு, பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சில குறைநிறைகளோடு எடுத்திருப்பேன். அதுக்கெல்லாம் மன்னித்து திருவிழாடல் தருமி மாதிரி எவ்வளோ பிழை இருக்கோ அவ்வளோலாம் அதுக்கு தகுந்தாப்பில் அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டும்தான் முக்கியம். வேறு எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. என் நண்பர்கள்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்போ நான் போய் அதுக்கு ஆசைப்படவே கூடாது. காலம்பூரா நான் அதுதான் எனக்கு கற்றுக்க தந்த பாடம். எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இப்போ உங்களில் நிறையா பேர் வந்து இன்ட்ரோல்லே வந்து ரொம்ப பாராட்டினீங்க. நானும் இன்ட்ரோல் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படித்தான் நான் எதிர்பார்த்துக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா அதெல்லாம் இதில் உண்மையாக சொல்லணும்னா 1-2 இடத்துல என்னோடய குறைகளை வந்து கரெக்டாக சுட்டி காமிச்சிங்க. அது படத்தை பாதிக்காதது தம்பி, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க. 29ஆம் தேதி 2 எஜமானர்கள், பார்வையாளர்கள், படைப்பாளர்கள், நீங்கள் பத்திரிகையாளர்கள், பார்வையாளர்கள், இந்த 2 பேரும் எழுதுகிற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் மட்டும்தான் தப்பிச்சிச்சு. அழகிய ஆட்டோகிராஃப் சேது உங்கள் முள்ளு மலரும்
எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால மட்டுமே தப்பிச்சிச்சு. அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டிக்கலாக இப்போ வரைக்கும் பார்க்கலாம், எதில் வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வேறு யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜெண்டுகள் வரவே இல்லை. அதனால் இது எந்த மாதிரி சினிமான்னு தெரில. ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்கள் யூனிட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.